பாண்டிய மன்னர் ஸ்ரீவல்லபதேவன் ஒருநாள் இரவு மாறுவேடத்தில் நகர்வலம் சென்றார். அப்போது ஒரு வீட்டின் திண்ணையில் களைப்படைந்த முதியவர் ஒருவர் படுத்திருப்பதைக் கண்டார். ஐயா, நீர் யார் எனக் கேட்டார் மன்னர். நான் ஒரு நாடோடி. கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்தேன். தனுஷ்கோடி செல்லும் வழியில் இங்கு இளைப்பாறுகிறேன் என்றார் முதியவர். ஏதேனும் சுலோகம் சொல்லுங்கள் எனக் கேட்டார் மன்னர். முதியவர் கூறினார், இரவுக்கு தேவையானதை பகலிலும் முதுமைக்கு வேண்டியதை இளமையிலும் சேமிக்க வேண்டும். அதுபோல மறுமைக்கு, அடுத்த பிறவிக்கு வேண்டிய புண்ணியங்களை இம்மையில் இப்பிறவியிலேயே தேடிக்கொள்ள வேண்டும். இதை கேட்ட மன்னர், மறுமைக்கு வேண்டியதை சேர்க்காமல் வாழ்நாளை வீணாக்கிவிட்டேனே என வருந்தினார். மறுநாள் குலகுரு செல்வ நம்பியை அழைத்த மன்னர், மறுமையில் இன்பம் அடைய வழி என்ன? பரம்பொருள் யார் எனக் கேட்டார். பண்டிதர்களை கூட்டி விடை காண்போம் என்றார் குரு. சரியான விடை அளிப்போருக்கு பரிசளிக்க அரண்மனை வாசலில் ஒரு மூங்கில் கம்பம் நடப்பட்டு உச்சியில் பொற்கிழி பொற்காசுகள் கட்டப்பட்டது. அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூமாலை தொடுக்கும் விஷ்ணு சித்தர் கனவில் பெருமாள் தோன்றி, மதுரை சென்று மன்னனின் சந்தேகத்தை போக்கி பொற்கிழியை வெல்லும் என அருளினார். வேதங்கள் அறியாத அவர் அரசவை வந்து தன் பக்தியால் நாராயணனே முழுமுதற் கடவுள் என ஆணித்தரமாக நிரூபித்தார். உடனே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. உயரமான மூங்கில் கம்பம் தாமாகவே வளைந்து நின்றது. விஷ்ணு சித்தர் பொற்கிழியை பெற்றதும் ஆகாயத்தில் கருட வாகனத்தில் திருமால் காட்சியளித்தார். இறைவனின் அழகைக் கண்ட அவர், எங்கே கண் திருஷ்டி பட்டுவிடுமோ என்ற பரிதவிப்பில் பல்லாண்டு பல்லாண்டு என பாடினார். அன்று முதல் அவர் பெரியாழ்வார் என போற்றப்பட்டார்.